தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்கள் தமிழ் டெக் சீரிஸ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன் அந்த இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த இப்போ 6600 போஸ்டிங் பல வேறு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக நிறைய புது போஸ்டிங்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து தகுதிகள் என்ன, அதற்கு வந்து எப்படி விண்ணப்பிப்பது, மேலும் இதற்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் இதை நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனை. இதுதான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 30/1/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது 28/2/2024 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 4/3/2024 6/3/2024 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 9/6 ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து வச்சிருப்பீங்க, அது மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி விண்ணப்பிப்பது, அதில் உள்ள கரெக்ஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரியலன்னா மேலே ஐ பட்டனில் அதை நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்கை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வந்து புதுசாக ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் வித் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அப்படிங்கிறது புதுசாக நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து அந்த கவர்மெண்டோட ஒரு அமைப்பிலேருந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். போஸ்ட் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ கொடுத்துருக்காங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 போஸ்டிங் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 19,500 71,900 வரைக்கும் இதோட ஸ்கேல் ஆஃப் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2442 போஸ்டிங் ஓவராலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் சேம் சேலரி ஸ்ட்ரக்சருக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அதற்கான போஸ்ட் கோடு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும், வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், அது ஒரு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எஜுகேஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் வேகன்சி கிட்டத்தட்ட 1653 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போக ஸ்டெனோ டைபிஸ்ட், அடுத்த பர்சனல் அசிஸ்டண்ட், பிரைவேட் செக்டர் கிரேட் 3, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர், லேபரேட்டரி அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இப்படி தனித்தனி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6244 போஸ்டிங் ஓவராலாக இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நிறைய நோட்டிஃபிகேஷன் இந்த இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்த புதுசாக இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காரு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா OMR மெத்தடில் தான் எக்ஸாம் இருக்கும். உங்க எல்லாரும் தெரியும் குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து OMR மெத்தட் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் 100 கொஸ்டின் 100 மார்க் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான தேர்வு இருக்குது. அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுக்கு வந்து 75 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின் 150 மார்க் ஓவராலாக 200 கொஸ்டின் 300 மார்க் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 90 கொஸ்டின் நீங்கள் மினிமம் 90 மார்க் பாஸ் ஆகிருந்தால் தான் உங்களுக்கு இது வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 மணி நேரம் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் ஏல வந்து நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் பார்ட் பியில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, அதிகபட்சம் 32 வயசுங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த விஓங்கிற போஸ்டிங்கை தவிர்த்து மற்ற இவங்க நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இதில் இவங்க கொடுத்துருக்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க.
இது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருந்து புதுசாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விஏஓக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பாஸ் இன் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th நீங்கள் மினிமம் முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, இதுக்கும் அது மாதிரி மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஆனால் சில போஸ்டிங் வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டிகிரினாலும் நீங்கள் மினிமம் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிஸ்ட் வந்து இது வந்து மினிமம் வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் இருக்கும். அது மாதிரி டைப்பிஸ்ட் வந்து ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இதுக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்களா, கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு உள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து மினிமம் கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் லோயர் வந்து முடிக்கணும், ஷார்ட் அண்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் சேர்மன் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சு அது போக ஹையர் அண்ட் லோயர் வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டைப்பிஸ்ட்டில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டு கிரேட் 3ங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இது கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மினிமம் டிகிரி முடிச்சிடணும். அது போக நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் எந்த டிகிரி கூட அதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேபரேட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி இந்த மாதிரி கோர்ஸில் சயின்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த அவங்க கோஆப்ரேட்டிவ் மில்க் அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுலேருந்து கொடுக்கறதுக்குலாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. 10th 12th டிகிரி, டிப்ளமோ, பிஜி டிகிரி நீங்கள் எதுக்கு இதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக முறையில் இந்த மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலாக இருந்தீங்கன்னா ஹைட் வந்து 163 சென்டிமீட்டரும், ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தமிழ் கம்பல்சரி வந்து இதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்டு உங்களை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் tnpc.exam.in அந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது போக நோட்டிஃபிகேஷனோட அந்த PDF லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்களா, சரிங்களா? இப்போ வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி லாஸ்ட் 3 months எடுத்த ஃபோட்டோ வரணும். 20 50 GB இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் 10 20 GB இருக்க மாதிரி உங்களோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடிட்டிங் ஏதாவது பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் அவங்க ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 2.7 அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் லைனில் உள்ளே இருக்குது, டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ இந்த மென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாடலில் தான் நீங்கள் இருக்கணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எக்ஸாமினேஷன் நடக்கும். குரூப் 4 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் மற்ற எக்ஸாம் மாதிரி இந்த இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் பகுதியிலே எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா மினிமம் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து SC/ST பீப்புளாக இருந்தீங்கன்னா இதில் வந்து 100 ரூபா ஃபீஸ் வந்து கம்பல்சரி பே பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா 150 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அதில் வந்து உங்களுக்கு 3 டைம் கிட்ட ஃப்ரீ இது வரும். அதே மாதிரி பர்சன் ஸ்டடி ஃபார் தமிழ் மீடியம்ங்கிற PSTM சர்டிஃபிகேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து PSTM வந்து எந்த மாடலில் இருக்குங்கிறது அந்த மாடலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி PSTM சர்டிஃபிகேட் எந்த மாடலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம TNPSC எக்ஸாம் சொந்தமானது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா BC வந்து பார்த்தீங்கன்னா 26 புள்ளி சம்திங் அந்த 5% கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்
கிளாஸ் வந்து 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டிஃபைன்டு எம்பிசி வந்து 20.0% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் அவ்வளோமே இதில் இருந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி எந்தெந்த மாதிரி இதெல்லாம் ஜியாகிரஃபி, கரண்ட் இவெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வேறு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு எல்லாமே இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் இந்த மாதிரி தான் இதில் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேர்வு வந்து உங்களோட இதில் நடக்கும். உங்களோட தேர்வு OMR ஷீட்டில் இது மாதிரி ஃபில் பண்ணிட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதிலே எல்லா டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லாமே இந்த இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிற வீடியோ வந்து நமக்கு ஒரு இதில் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு லாஸ்ட் 74 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாருன்னா இதில் வந்து உங்களோட பெயர் எழுதி, உங்கள் அப்பாவை பேர் எழுதி, கீழே சிக்னேச்சர், டேட், பிளேஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி இதை ஒரு இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்ளை அந்த ஃபாரஸ்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற போஸ்டிங் லான்ச்சில் அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இந்த வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல விதமான ஜாப். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட காலி பண்ணிட்டவங்களோட இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அனைவருக்கும் வந்து ஒரு மிகவும் சந்தோஷம் அளிக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதோட லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதான் அப்ளை பண்ணுற பேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து கரண்ட்டாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு இருக்கும்போது இது நோட்டிஃபிகேஷன் இது கிளிக் பண்ணிங்கன்னா இதாகும். அது மாதிரி அப்ளை நவுங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அதை கொடுத்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து விண்ணப்பிக்கிற இடத்துக்கு போயிடும். ஒருவேளை உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒருவேளை உங்களோட ஐடி பாஸ்வேர்டு மறந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற பேஜ் ஒன்று இருக்கும். அந்த இதில் போய் உங்களோட ஃபர்கட் பண்ணி உங்களோட யூசர் ஐடியாக இருக்கணும், உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும், எல்லாமே ஃபர்கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விண்ணப்பிக்கிற கடைசி நாள் வந்து 28/2/2024. அதுக்குள்ளே நீங்கள் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கணும். தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு 10th தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள். டிகிரி வித் அந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்க மாதிரி டிகிரியோட உங்களோட வந்து டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட், ஸ்டெனோகிராஃபி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிகிரியோட வித் அந்த கோஆப்ரேட்டிவ் இது வச்சுக்கும்போது உங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தமான அந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த போஸ்டிங் வேறு விதமான உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னால் எந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல தெரிவிங்க. நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எங்கள் மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.